கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக நீங்கள் தொலைக்காட்சியின் முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய சத்தியங்களை ஆராய்வதற்காக நீங்கள் வந்த தயவுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்றும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து நாம் இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இன்னொரு நாளில் நம்முடைய சத்தியவசனங்களை தியானிப்பதற்கு நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. உடைய திருவசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்தாவியினால் நிரப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் இயேசுவும் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் வழியில் விசுவாசத்தால் மட்டுமே நீதிமான்களாக முடியும், அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், அல்லது ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசுவின் நீதி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. அவருக்கு முன்பாக, அதாவது பிதாவுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக நிறுத்தப்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கூட கிருபையால் மாத்திரமே நீதிமானாக ஆக்கப்பட்டாரே தவிர கிரியைகளினால் அவர் நீதிமானாக ஆக்கப்படவில்லை. ஆதாம் என்கிற ஒரு மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகத்திலே வந்தது. அந்த ஒரு மனிதன் மூலமாக உலகம் முழுவதுமே பாவத்தில் விழுந்து கிடந்தது. பாவத்தில் விழுந்து கிடக்கிற அத்தனை மக்களுக்காகவும் கிறிஸ்துவானர் இந்த உலகத்தில் வந்து அத்தனை மக்களுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு பாவி ரட்சிப்படைகிறான், கிறிஸ்துவின் நீதியை பெறுகிறான் இலவசமாக. பிதாவுக்கு முன்பாக அவன் நீதிமானாக காணப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே உலகத்தார் அனைவருமே தேவனுக்கு முன்பாக ஒரு புதிய நிலையை கண்டடைகிறார்கள். காரணம், பாவ வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஒரு புதிய மனிதர்களாக மாற்றி தேவனுக்கு முன்பாக அவர்களை நீதிமான்களாக நிறுத்தி, என்னுடைய இரத்தம் சிந்ததினாலே ரட்சிக்கப்பட்ட இந்த மக்கள் என்று சொல்லி பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அறிமுகப்படுத்துகிறார். பாவங்களுக்கான தண்டனையை கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் அவருடைய நீதி நமக்கு கிடைத்திருக்கிறது. பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஆதாமின் தவற்றால் உண்டானதை சரி செய்யவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஏனென்றால் பாவம் செய்யும் பொழுது தேவ சாயலை இழந்த நீங்களும் நானும் பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து மத்தியஸ்தராக நின்று பிரிவினையாகி அந்த தடுப்பு சுவரை நீக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அவர் சிலுவையின் மரணம் நமக்கு அதுக்கு உதவியாக இருந்து பிரிந்திருந்த உறவுகளை மீண்டும் ஒன்றாக்கக்கூடிய ஒரு திறனை ஆண்டவர் கொடுத்தார். அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து இந்த காரியங்களை செய்யாவிட்டால், கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்காவிட்டால் இன்று நீங்களும் நானும் பிதாவினிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. ஆனாலும் கிறிஸ்துவின் மூலமாகவே நம்முடைய அறிவிப்புகளை, நம்முடைய அறிக்கைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் சமர்ப்பிக்க முடியுமே தவிர நேரடியாக பிதாவினிடத்தில் பேசுவதற்கு யாருக்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், இவ்விதமாக நாம் விசுவாசனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசனால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பிரிவினை இருந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் வந்ததினால பிதாவுக்கு நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்படினால் நிச்சயமாகவே நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மாத்திரமே அதை பெற்றுக்கொண்டோமே தவிர அவரை தூர தள்ளிவிட்டு நம்முடைய கிரியைகளின் மூலமாக அந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்ததினாலே நமக்கு அது கிடைக்கவில்லை. இது இலவசமாய் கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஈவாக காணப்படுகிறது. முதலாவது காரியம் விசுவாசத்தால் நீதிமானாகுதல். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வீட்டில் நீங்கள் வாசிங்க நேரம் எடுத்து.
அதனுடைய கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நியாயப்பிரமாண கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் மாத்திரமே நாம் நீதிமான்களாக அறிவிக்கப்படுகிறோம். அப்படினால் அந்த நேரம் நம் பாவங்களை எல்லாமே இயேசுவின் மேல் வைக்கப்பட்டன. நாம் நம்முடைய பாவங்களை கிறிஸ்து மேல் வைத்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவர் மேல் விசுவாசம் வைக்காவிட்டால் அவர் மரித்தது வீணாயிருக்கும். ஆனால் அவர் எல்லாருக்காக மரித்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாரும் நீதிமான்களாக இருந்து ஒரு பாவி இருந்திருந்தாலும் அந்த ஒரு பாவிக்காக கிறிஸ்துவான இந்த உலகத்திற்கு வந்து அவனுக்காக மரித்திருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக என்று சொல்லும் பொழுது எல்லாருமே பாவ மனிதர்கள் தான். ஆனால் எல்லாருக்காகவுமே கிறிஸ்துவான இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மனை ரட்சித்து நீதிமான்களாக ஆக்கப்பட்டு நீதியின் பாதையில் நம்மை நடத்தி வருகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை 3 காரியங்களை பவுல் இங்கே சொல்லுகிறார். ஒன்று, பொறுமை. உறுதியான சகிப்பு என்று அர்த்தம். சோதனையும் பாடுகளும் வாழ்க்கையை பாரமாக மாற்றலாம். நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் உபத்திரவம் இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை நமக்குள் உருவாக்கும். அப்படின்றால் உறுதியான சகிப்பு என்றால் எந்த சோதனை வந்தாலும் கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த சோதனை சகிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமாக அந்த சோதனை சகித்து தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவது காரியம் பரீட்சை. அங்கீகரிக்கப்படும் தன்மை என்று அர்த்தம். குணத்தை இது சுட்டி காட்டுகிறது. உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்கிறவர்களின் குணமானது அங்கீகரிக்கப்படுகிற ஒரு குணமாக இங்கே காட்டப்படுகிறது. அப்படின்றால் அந்த பரீட்சை என்றால் சோதனை, ஒருவேளை வேதனை, உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சையாக காணப்படுமானால் நான் அதை எந்த அளவுக்கு சகித்து நான் அதிலிருந்து விடுதலையாகி தேவன் மேல் விசுவாசம் வைத்து, ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார், அவரில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் அவர்களாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும் அவரால். ஏனென்றால் அவர் தைரியத்தையும் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறபடினால். மூன்றாவது நம்பிக்கை. சகிப்புத்தன்மையும் அங்கீகாரமும் இயல்பாகவே நம்பிக்கை உண்டாக்குகிறது. இது இயேசு மேலுள்ள நம்பிக்கை அவர்களுக்குள்ளான ரட்சிப்பின் வாக்குறுதி குறித்து நம்பிக்கை. இயேசு மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி கீழ்ப்படிதலோடு வாழ்கிற வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை ஒழிந்து போகாமல் இருக்கும். ஏனால் எந்த அளவுக்கு கிறிஸ்து மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துனுடைய பலன் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நாம் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் என்ன செய்யாது, உலகத்தோடு சேர்க்காது. கிறிஸ்துவானவர் அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து அவர் மேல் நாம் நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியான ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமான்களுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கல் கிறிஸ்து நமக்காக மரித்தனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நீதிமானுக்காக. அப்படியானால் கிறிஸ்துவானவர் பாவிகளுக்காக மரிக்க வந்தார். ஒரு கதை இப்படியாக சொல்லப்படுகிறது. ஒரு பெற்றோருக்கு 2 மகன்கள், நல்ல கிறிஸ்துவ குடும்பம். இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் இந்த 2 பிள்ளைகள் நன்றாக வளர்ந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வார்கள், சண்டே கிளாஸ் போவார்கள், தேவனுடைய திருவசனங்களை மனப்பாடம் செய்வார்கள், நன்றாக படித்து வந்தார்கள். ஒரு எலிமெண்ட்ரி செஷன் முடிந்த உடனே சிறுவனிடத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டன. அவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கிளாஸு கட்டடித்து தீய பழக்கங்களில் அவன் ஈடுபட ஆரம்பித்தான். ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. மூத்தவன் நன்றாக படித்து கொண்டிருக்கிறான், பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் சில பொருட்கள் இந்த இளையவன் திருடி கொண்டு வரும்பொழுது வந்து அதை ஒழித்து வைத்து என்ன செய்வான் என்றால் மற்றவர்களை அழ வைத்து கொண்டிருப்பான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கை அப்படியாக போய்கொண்டிருந்தது. சில நாள் சென்ற பிறகு அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய தீய நண்பர்களோடு சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேறி போய்விட்டான். வெளியேறி போய் தன்னுடைய தீய நண்பர்களோடு அநேக திருட்டு பழக்கங்களில் பழகி கொள்ளையடிப்பதிலே அவன் ஒரு நல்ல வாஞ்சலுவனாக இருந்தான் தன்னுடைய கும்பலோடு. இப்படி அடிக்கடி காவல் நிலையத்திற்கு செல்வதும் தண்டனை பெறுவதும் விடுதலையாவதும் இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பேங்க்கில் கொள்ளையடிக்க முயன்றார்கள். அந்த கொள்ளையடிக்கும் பொழுது சிசிடிவி கேமரா மூலமாக அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். காவல் நிலையத்தில் கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவர்களை கொண்டு சென்று நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். அப்பொழுது அந்த நீதிமன்றத்தில் இந்த இளையவன் அங்கே ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறான். நீதிபதி யார் என்றால், தன்னுடைய பெற்றோர்களோடு இருந்து தன்னுடைய படிப்பை முடித்து ஒரு நீதிபதியாக தன்னுடைய சகோதரன் மூத்தவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான் நீதிபதியாக. அந்த தாக்கீது எல்லாவற்றையுமே வாசித்து பார்த்தான். நிச்சயமாகவே அவன் தன்னுடைய சகோதரன் என்று அவனுக்கு தெரியும். இப்பொழுது சட்டமா சகோதரனா என்று ஒரு கேள்வி எழும்பும்போது அவன் நினைத்தான், சட்டம்தான் முக்கியம், ஏனென்றால் நான் அதை படித்து வந்திருக்கிறேன், என்னுடைய சகோதரன் முக்கியமல்ல, எனக்கு சட்டம்தான் முக்கியம். ஏனென்றால் முதல் கேஸ் தன்னுடைய தம்பி தான். அவன் நினைத்தான், எல்லாவற்றையும் வாசித்து நிச்சயமாகவே இந்த மனிதன் தூக்கிலிடப்படுவதற்கு பாத்திரவானாக இருக்கிறான் என்று சொல்லி அதில் தீர்ப்பில் எழுதி நாளையும் கிழமையும் மாதத்தையும் குறிப்பிட்டான். ஒரு சில நாட்கள் கடந்தன. அவனை நீதிமன்ற காவலில் வைத்திருந்தார்கள். இந்த மூத்தவன் அந்த நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு நாள் என்ன செய்தான் என்றால், நாளை காலை தன்னுடைய சகோதரனை தூக்கிலிடப் போகிறார்கள். இன்று மாலை அவன் தன்னுடைய சகோதரனை சந்திக்க செல்கிறான் அந்த நீதிமன்ற ஆடையோடு. அப்பொழுது அங்குள்ள காவலர்கள் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாக நான் போய் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று மூத்த நினைச்ச என்றால் தன்னுடைய வஸ்திரங்களை கயற்றி இளைவனிடத்தில் கொடுத்து அவனுடைய வஸ்திரங்களை கயற்றி தான் உடுத்தி கொண்டு, நீ எங்கேருந்து கடந்து சென்று விடு, வீட்டிற்கு போ, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டான். இப்பொழுது மூத்தவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இளையவன் தன்னுடைய சகோதரனுடைய காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு போகிறான். நேரம் வந்து விட்டது, பொழுது விடைந்தது. இந்த குற்றவாளியை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நீதிபதி அன்று மாலையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி, நாளை முதல் நான் வரமாட்டேன், என்னுடைய இடத்துல வேறு நீதிபதி நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி அந்த மேஜையில் வைத்துவிட்டு, இவன் இங்கே வந்து சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன்தான் குற்றவாளி என்று எண்ணி இவர்களை கொண்டு சென்றான். மூத்தவனை கொண்டு சென்றார்கள். மூத்தவன் சென்றான். கடைசி கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த மூத்தவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டில் எனக்கு சகோதரன் ஒருவர் இருக்கிறான், அவனை அழைத்து வாருங்கள், அவனிடத்தில் நான் பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னான். உடனடியாக இந்த இளைவனை அழைத்து வந்தார்கள். இப்போ அந்த மூத்தவன் சொன்னான், என் அன்பு சகோதரனே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஒருவேளை நான் இன்று மரிப்பேன், ஆனால் கிறிஸ்து வரும்போது நான் உயிர்த்தெழுவேன், பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன். ஆனால் நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீ மனம் மாறி நீயும் என்னோடு கூட பரலோகத்தில் இருக்கணும் என்று சொல்லி அவனுடைய குற்றத்திற்காக அவன் பெற வேண்டிய தண்டனையை தன்னுடைய சகோதரன் அனுபவித்து மரித்தான். அவனை தூக்கிலிட்டார்கள். அந்த சகோதரன் மனம் மாறினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கும் பொழுது நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து அவர் நமக்காக மரித்ததினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. மரணம்தான் இறுதி சத்துரு. மனித குடும்பத்தை தேவன் சிருஷ்டித்த போது அவர்கள் நித்திய காலமும் வாழ வேண்டும் என்ற ஒரு நீதி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகி அவன் வசிக்க வேண்டிய அந்த பரதேசிலிருந்து, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். மனிதன் மரிக்க விரும்புவதில்லை. நாம் நித்திய காலம் வாழவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் உள்ளே பிரவேசித்ததினால்
மரணம் வந்தது என்பதை வேதம் தெளிவாக காட்டுகிறது. ரோமர் 5:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று பவுலார் கூறுகிறார். ஒரு மனுஷன் பாவம் செய்தான், அந்த மனுஷன் மூலமாக உலகம் முழுவதுமே பாவம் செய்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படினால் பாவம் செய்கிற எல்லாருமே மரித்தாக வேண்டும். எல்லாருமே மரித்து விட்டால் அந்த உலகத்தில் யார் இருப்பார்கள்? அதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து எல்லாருடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு தான் ஒருவரே நமக்காக கல்வாரி சிலுவையில் தண்டனை அனுபவித்தார். தான் ஒருவரே அந்த சிலுவையில் மரித்தார். அவர் மரித்ததினாலே ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரியில் வால்யூம் 6 பக்கம் 529 அம்மையார் எழுதுகிறாங்க, மற்ற வசனங்களை விட வேதாகமே விளக்க உரையாளர்களால் அதிகம் விவாதிக்கப்படக்கூடிய வசனம் இது. இந்த விளக்க உரையாளர்கள் பவுல் சொல்வதை விட்டு வேறு நோக்கங்களுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்த நினைப்பது இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நாம் பாவிகள் என்ற உணர்வு இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படும். அந்த உணர்வு வரும்பொழுது தான் ரட்சகரிடத்தில் நாம் போக முடியும். அந்த உணர்வு வரும்பொழுது தான் நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை செய்ய முடியும். ஆதாமில் மரணம் வந்தது, கிறிஸ்துவில் ஜீவன் கிடைத்தது. மரணமானது ஜீவனால் விழுங்கப்பட்டது என்பதே சுசேஷ மையமான கருத்தாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவரிடம் திறவுகோல்கள் இருப்பதால் சத்ருவானவன் தன்னால் சிறைப்பட்டவர்களை கல்லறையிலேயே வைத்திருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லப்படுவது போல கிறிஸ்துவனுடைய இந்த வருகையின் சத்தத்தை கேட்டு இந்த பூமி கல்லறைகள் திறக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் மரித்த அத்தனை பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். அப்படி அவர்கள் உயிரோடு எழும்பும்போது அந்த திறவுகோலை கிறிஸ்துவானவர் வைத்திருக்கிறார். அதை வைத்து அவர் திறக்கும் பொழுது எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். முதலாவது அவர்கள்தான் கிறிஸ்துவை தரிசிப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துவை தரிசித்து இவ்விதமாய் எப்பொழுதும் ஆண்டவருடனே கூட இருப்பதற்காக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 5:13-14 வசனங்களில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஏதேன் தோட்டத்திலேயும் கற்பனைகள் இருந்தன, எழுத்து வடிவத்தில் அல்ல, வார்த்தையினால் இருந்தது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் உள்ள இந்த விருட்சத்தை புசிக்கக்கூடாது, அதை புசித்தால் நிச்சயமாக சாகவே சாவீர்கள். அப்படின்றால் கற்பனை என்ன சொல்கிறது? பாவம் செய்கிறவனும் கற்பனை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படினால் எழுத்தின் பூர்வமாக இப்படி இருந்தாலும் வார்த்தையின் மூலமாக அப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நாம் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்த ஆதாமுக்கு முன்னடையாளமாக இருக்கிறான். என்றால் ஒரு ஆதாம் பாவம் செய்தனால எல்லாரும் பாவம் செய்தோம், மரணம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆனால் பிந்தி வந்த ஆதாம் அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுத்து நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்தவர். ஆகவே பாவம் செய்வதற்கு அடையாளமாக ஆதாம் இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு இரண்டாவது ஆதாம் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ரோமர் 5:20-21 மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. நீ பாவத்திலே மூழ்கிவிடக்கூடாது, நீ பாவத்தையே தொடர்ந்து செய்துட்டுருக்கக்கூடாது, அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக வேண்டும், நீ விடுதலையாகி தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் கிருபையை அதிகமாக மக்களிடத்திலே காட்டினார். அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஏனால் கிறிஸ்துவானவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். ஆதாம் உருவாக்கப்பட்டது பாவம் செய்வதற்காக. அவன் பாவம் செய்ததினாலே இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது.
கிருபையினாலே ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மை காட்டினார். 2ஆம் ஆதாமாகிய இயேசு அவர் என்ன செய்ய வந்தார் என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில், ஆகையால் ஒரே மீறுதனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவாக தீர்ப்பு வந்தது உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரு மனுஷனாலே பாவம் வந்தாலும் இன்னொரு மனிதனாலே அந்த நீதி அல்ல நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அநேகருடைய பாவங்களை தான் சுமந்ததினாலே நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரியில் பக்கம் 1074 பக்கத்தில் இப்படியாக அம்மையார் எழுதுகிறாங்க, ஒழுக்க தீர்மானம் செய்கிற சுதந்திரம் உடையவராக தம் நடத்தைக்கு பொறுப்பேற்றவராக 2ஆம் ஆதாம் இருந்தார். அவரை சுற்றிலும் நயவஞ்சகமான மோசமான செல்வாக்குகள் காணப்பட்டன. பாவமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஆதாம் பெற்றிருந்த சாதகமான சூழ்நிலை இவருக்கு குறைவாகவே இருந்தது. பாவிகளுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் பாவத்திற்கான ஒவ்வொரு சோதனையையும் அவர் எதிர்த்து நின்றார். குற்றமற்ற ஒருவராக பாவத்திற்கு விரோதமாக அவர் எதிர்த்து நின்றார். அதே போல ஒருபோதும் அவர் பாவம் செய்யவே இல்லை என்று அம்மையார் எழுதுகிறாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை வீட்டில் வாசிங்கள். மரணம், ஜீவன், கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதல், ஆக்கினை, நீதிமான்களாக்கப்படுதல், பாவம், நீதி, ஆதாம் செய்த தவறுகளெல்லாம் இயேசு எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை பாவம் இல்லாதவர்களாக மாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு அவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் அந்தந்த காரியங்களை ஆண்டவர் செய்தார். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புஸ்தகத்தில் 96-97 பக்கங்களை அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க. பின்பு வந்தவருக்கு அடையாளமாக இருந்தது யார்? ஆதாம் எவ்வாறு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக இருக்கிறார்? ஆதாமின் சந்ததியார் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து விட்டாலும் அவர்கள் மரிப்பதற்கு ஆதாம் காரணமானது போல அவர்கள் எந்த நீதியையும் சம்பாதிக்காவிட்டாலும் தம் பிள்ளைகள் நீதி பெறுவதற்கு கிறிஸ்து காரணமானார். ஏனெனில் சிலுவையின் மூலம் சகல மனிதருக்காகவும் அவர் நீதியை சம்பாதித்தார். ஆதாமுடைய மீறுதலின் அடையாளம் நமக்குள் இருக்கிறது. எனவே அவரை போல நாமும் பாவம் செய்தவர்களாக மரிக்கிறோம். கிறிஸ்துவின் அடையாளம் நமக்குள் இருக்கிறது. எனவே அவரை போல நீதியையும் நிறைவேற்றினவர்களாக நாம் பிழைக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் பிறந்தாலும் ஆண்டுடைய ஒழுக்க நீதிகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாப்பாராக ஒழுக்க பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, இந்த நேரமட்ட நீர் எங்களோடு பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். உடைய சத்திய வசனங்களின்படி நாங்கள் ஜீவிக்கவும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்படக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர்கள் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க எங்கள் குழுக்கள் ஆயத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் காணும்படி செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் நிறைவாய் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வேலைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.